ஹலோ மக்களே, சாராநிதியோட சலங்கையில் ப்ரோமோ ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். உங்களுக்கு என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா சீரியல் குட்டி ரிவ்யூ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதில் அபூர்வா வந்து அந்த டிரைவர் மூலயமா பிளான் பண்ணுறாங்க. பூமியை வந்து அந்த நாட்டிய இது நடக்கிற இடத்துக்கு போக விடாமல் தடுக்கிறதுக்காண்டி வேற ஒரு டிரைவரை வந்து செட் பண்ணி வச்சிடுறாங்க. அது தெரியாமல் பூமியும் அந்த காரில் ஏறி கிளம்பி போயிடுறாங்க. கார் போனதுக்கப்புறம் மருதானியிலையும் அபூர்வாவும் பேசிகிட்டு இருக்காங்க. எப்படியும் அவள் அங்கே போகிறது கிடையாது, அவள் ஜெயிக்க போகிறதும் கிடையாது, நாட்டிய பள்ளி ஓப்பன் பண்ண போகிறதும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து சாதனா கால் பண்ணுறாங்க பயந்துட்டே. எப்படியும் இன்னும் இது மட்டும் தான் நடக்கலை, பூமியை தடுக்கிறேன்னு சொல்லி கடைசி வரை என்னை ஏமாற்றிட்டீங்களே அப்படின்னு சொல்லி சண்டை போடுறா. உடனே மருதானியால் தான் ஃபஸ்ட்டு ஃபோன் எடுத்து பேசுகிறா. பேசிட்டு பூமி எங்கே அப்படிங்க, பூமி கிளம்பி போயாச்சுமா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே சாதனாக்கு இன்னும் ரொம்ப கோவம் வருது. உடனே அப்புறம் ஃபோனை வாங்கி வீட்டிலேருந்து கிளம்பி போயிருக்கா, ஆனால் அந்த இடத்துக்கு வரமாட்டான் அப்படின்னு சொல்லி சாதனாக்கு சொல்கிறாங்க. உடனே சாதனாவும் அதை நினச்சிட்டு அங்கே வந்து பார்த்துட்ருக்காங்க. இவங்க பூமியோட ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து பக்காவாக ப்ரிப்பேர் ஆகி ட்ரெஸ் எல்லாம் பண்ணி நீட்டாக இருக்காங்க. ககன் வந்து என்ட்ரி கொடுக்குறாங்க. என்ட்ரி கொடுத்து இன்னும் பூமி வரலை அப்படின்னா பூமி கால் பண்ணுறாங்க. உடனே நான் இன்னும் 5 மினிட்ஸில் அங்கே இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து இவங்களும் ஃபோனை வச்சுறாங்க. உடனே டிரைவர் வந்து யூட்டர்ன் எடுக்கிறாரு. யூட்டர்ன் எடுத்து இவங்க வந்த ரோட்டில் திரும்பி போகிறாரு. உடனே பூமி வந்து நான் இங்கே அங்கே போகணும்டா, நீ என்ன இங்கே போய்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஆப்போசிட் டைரக்ஷனில் மாற்றி போய்கிட்டு இருக்கு, காம்படிஷன் நடக்கிற இடம் அங்கே இருக்குது அப்படின்னா அந்த டிரைவர் சொல்கிறான். மூஞ்சி காட்டாமல் வந்து பூமி கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான். இல்லை மேடம், இது ஷார்ட்கட் அப்படிமா. ஷார்ட்கட்டை நீ என்னையே ஏமாற்ற பார்க்குறியா, இது ஆப்போசிட் டைரக்ஷன், நீ ஏமாத்தது, ஒழுங்காக நிறுத்து, நீ காரை நிறுத்து அப்படின்னோடனே காரை நிறுத்தினோன்னே அவன் வந்து மூஞ்சை காட்டுறான். காட்டி கத்தி வச்சு மிரட்டுறான். நீங்கள் அமைதியாக இருந்தால் ஒழுங்காக அந்த காம்படிஷன் முடிஞ்சோன்னே அவனை விட்டுருவேன், நீ மட்டும் கத்துனா உன்னை கொண்டு போட்டாலும் இங்கே யாரும் கேட்குறதுக்கு ஆள் கிடையாது அப்படின்னு சொல்லி மிரட்டுறான். ஃபோனையும் பிடுங்கி வச்சிட்றான். உடனே பூமி அழுதுகிட்டே இருக்காங்க. ஐயோ இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ககன் வந்து திருப்பி கால் பண்ணுறாங்க. உடனே ஆனால் பூமி வந்து எடுக்க முடியாது, ஏன்னா இவன் டிரைவர் கையிலலாம் ஃபோன் இருக்குது. உடனே அதுக்கு அடுத்து பூமி வந்து ரெக்வஸ்ட் பண்ணுறாங்க. என்னோடய ஹஸ்பண்ட் தான் கால் பண்ணுறாங்க, தயவு செஞ்சு ஃபோன் மட்டும் அட்டன் பண்ணி சும்மா பேசிட்டு மட்டும் வச்சிட்றேன் அப்படின்னு. உனக்கு என்னை பார்த்தா என்ன மாதிரி தெரியுது, என்னென்ன இழிச்ச வாங்கி எழுதி ஒட்டியிருக்கா, அப்படியெல்லாம் ஃபோனை தந்தா நீ இருக்கிற இடத்த சொல்லிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இது பண்ணிகிட்டு இருக்காங்க. இங்கே சாரதா வந்து சரச்சந்திரா வீட்டுக்கு வராங்க. வந்து அவங்கக்கிட்ட தனியாக பேசணுங்கிறாங்க. உடனே அவங்க ஃபஸ்ட்டு வாசல் நின்று அபூர்வாவும் இவங்களும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்புறம் வீட்டுக்குள்ளே வராங்க. இங்கே சாரதா வந்து சரச்சந்திரா வீட்டுக்கு வராங்க. வாசலில் அபூர்வா மருதானியில் நிற்கிறாங்க. உடனே நான் பேசணும் அப்படின்னு வாசல் நின்று பேசிகிட்டு இருக்காங்க. அடுத்து சரச்சந்திரா வந்து வீட்டுக்குள்ளே வந்து பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க. திரும்ப வீட்டுக்குள்ளே வந்தோடனே அவங்கக்கிட்ட தனியாக பேசணும் அப்படின்னோடனே ரூமுக்கு கூப்பிட்றாங்க. உடனே அவங்க வந்தோடனே சாரதா வந்தோடனே மீரா இருந்துச்சு ரூமுக்குள்ளே போடுறாங்க. கிருஷ்ண பிரசாத்தும் சாரதாவை பார்த்துட்டு அப்படியே ரூமுக்கு எஞ்சி போகிறாங்க. யாருமே பேசலை. உடனே ரூமுக்கு வந்து அவங்க எப்படியாச்சும் எங்கள் ககன் பூமி கல்யாணத்தை நடத்தி கொடுங்க தயவு செஞ்சு அப்படின்னா உடனே அபூர்வாக்கு வந்து கோவம் வருது. எப்படி நீ எல்லா விஷயத்தையும் நான் சொல்லாதன்னு சொல்லி நீ சொல்லுவேன், நான் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணுமா, இது எப்படி நடக்கும்னு எதிர்பார்க்குற அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை, நான் டிவோர்ஸ் கேட்டனால தான் அவங்க சூசைட் அட்டம் பண்ணாங்க. அப்போனா இப்போ அவங்க இறந்துட்டாங்கன்னா உங்கள் தங்கச்சியோட நிலைமையை யோசிச்சு பார்த்தீங்களா, உங்கள் தங்கச்சியும் தானே இதில் பாதிக்கப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, மீராவும் தானே இதில் பாதிக்கப்படுவாங்க அப்படின்னு சொல்லி அவங்க பேசுகிறாங்க. ஆனால் சரச்சந்திரா எதுவுமே கேட்கல, கண்டுக்கலை. அபூர்வா வந்து இன்னும் நல்ல எரிகிறதில் எண்ணெய் ஊற்றிட்டு இருக்கா. உடனே சாரதா வந்து அவங்க காலில் விழுந்துடுறாங்க. விழுந்து தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க, எப்படியாவது இந்த கல்யாணத்தை பண்ணி கொடுங்க அப்படின்னு. இங்கே வந்து சிக்னல் விழுகுது. கார் வந்து நிற்கிது. காரில் பூமியே இருக்கிறாங்க. ஒருத்தன் வந்து சைடில் பைக்கில் வந்து நிற்கிறான். அவன் வந்து பூமியை சைட் அடிச்சிட்ருக்கான். உடனே இவனை யூஸ் பண்ணி எப்படியாவது கால் பண்ண சொல்லணும்னு சொல்லிட்டு உடனே ஃபோன் நம்பர் நான் தரவா அப்படின்னு சொல்லிட்டு பூமி வந்து கேட்குறாங்க. உடனே ஃபோன் நம்பர் நோட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட லிப்ஸ்டிக்கால் அந்த விண்டோவில் எழுதி வைக்கிறாங்க. காரோட விண்டோவில் வந்து அவங்க ககனோட நம்பர் ஃபுல்லாக எழுதிட்டு கால்மி அப்படின்னு போடுறாங்க. உடனே அவனும் கால் பண்ணுறான். கால் பண்ணி உன் பேர் என்ன அப்படின்னு கேட்குறான். திரும்ப பூமி வந்து பூமின்னு சொல்லிட்டு லிப்ஸ்டிக்கால் திரும்பி எழுதுறாங்க. நீ என்ன ப்ளூடூத்தில் பேசுகிறியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க காரில் அந்த விண்டோ வழியாகவே 2 பேர் பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து அந்த கார் போயிடுது. உடனே அவனும் பாதி தூரத்தில் நிப்பாட்டிடுறான். திரும்ப கால் பண்ணி உடனே ககன் அங்கேருந்து பேசுகிறான். ஏன்னா ககன் நம்பர் தான் அவன் கொடுத்துருக்கா. ககனுக்கு தான் அவன் கால் பண்ணி பேசியிருக்கான். நீ எங்கே இருக்க அப்படின்னா, நீ யாரா அப்படின்னா, நான் ஏன்டா உங்களுக்கு சமூக சேவை பண்ணணும், அப்போல்லாம் சமூக சேவைலாம் பண்ண முடியாது, நீங்கள் 2 பேர் லவ் பண்ணுறது கடைசியில் அண்ணான்னு சொல்லிட்டு நீ ராக்கி கட்டி விடுறதுக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இப்படி உனக்கு இது துட்டு தரேன்டா, காசு தரேன்டா அப்படின்னு சொல்லுவான். உனக்கு 10 லட்சம் தரேன், நீ அந்த காரை விடாமல் ஃபாலோ பண்ணி எனக்கு லைவ் லொக்கேஷன் ஷேர் பண்ணு அப்படின்னு சொல்கிறான். அவனும் லொக்கேஷனை ஷேர் பண்ணுறான். ககன் வந்து ஃபாலோ பண்ணி அவனும் அங்கேருந்து காரில் இங்கே வந்து சாதனை வந்து இவங்க அபூர்வா கிட்டே பேசுகிறாங்க.
என்ன பேசுகிறாங்கன்னா, எப்படியோ மேடம் நீங்கள் நினச்ச மாதிரியே சூப்பர் மேடம் நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இது பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து தான் ககன் ரியலைஸ் பண்ணுறான், ஓ இது அபூர்வாவோட வேலை தானா அப்படின்னு சொல்லிட்டு. உடனே ஒரு புது நம்பர்லேருந்து கால் வருது. அதுதான் பார்த்தா அந்த பூமியை ஃபாலோ பண்ணுறான் கால் பண்ணியிருப்பான். அப்புறம் கால் பண்ணி நீ அவனுக்கு ஃபாலோ பண்ணிட்டு இப்போ நான் உனக்கு 10 லட்சம் தரேன் அப்படின்னு சொல்லியிருப்பான். அவனை ஃபாலோ பண்ணிட்டு இப்போ வந்து திரும்ப அந்த லொக்கேஷனையும் அவன் காட்டி கொடுத்துருவான். அவன் காரை வேகமாக முன்னாடி வந்து நிறுத்திடுவான். நிறுத்திட்டு இந்த டிரைவருக்கு இவனுக்கு சண்டை வருது, யாரா நீ எங்கே வந்துடும் அனுப்பாட்டிட்டு இருக்க அப்படின்னா ககன் பறந்து வந்து அந்த டிரைவர் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிட்டான். பூமியை கடத்திட்டு போகிற இடத்துக்கு கண்டுபிடிச்சிட்றான். ரோட்லேயே கண்டுபிடிச்சிட்றான். வந்து காரை முன்னாடி எடுத்து அவனை போட்டு அடின்னு அடிக்கிறான் அந்த டிரைவரை. அதுக்கடுத்து அவன்கிட்ட வந்து சாவியை வாங்கி பூமியை காப்பாற்றி அடிச்சு பிடிச்சி இங்கே வராங்க. டான்ஸ் நடக்கிற காம்படிஷன் இடத்துக்கு பூமியும் ககனும் வராங்க. வந்துட்டு அதுக்கடுத்து ஜட்ஜு வந்து அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. சாதனா தான் ஃபஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. ஏன்னா பூமி இன்னும் வரலை, அவங்க இன்னும் நாட்டியத்தை அவங்க ஆடி காட்டலை அப்படிங்கிறதுக்காண்டி உடனே அனௌன்ஸ் செய்கிறதுக்காக வந்துட்டு. அதுக்கடுத்து 1 மினிட்னு சொல்லிட்டு ககனை அடிச்சு பிடிச்சி வந்து அதுக்கடுத்து அவன் வரல ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, நான் ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ணிட்டேன் உங்கள் டீமுக்கு, தயவு செஞ்சு நீங்கள் எங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதில் சாதனா வேற இடையில இருந்துச்சு, அதெல்லாம் எப்படி கொடுக்க முடியும், டைம் தான் முக்கியம், அதையே இவங்க காப்பாற்றலை, இவங்கெல்லாம் என்ன நாட்டியம் ஆட போகிறாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பூமியை கேவலமாக பேசுகிறாங்க. உடனே அதுக்கடுத்து அந்த ஜட்ஜஸ்லாம் இருந்துட்டு, நீங்கள் சோபா சந்திராவோட சிஷை தானே, அவங்கள இருந்துட்டு எப்படி இப்படி பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள திட்டுறாங்க சாதனாவை. அதுக்கடுத்து ஒரு சான்ஸ் கொடுத்து பார்க்கலாம், இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணீங்க, இன்னும் உங்களால் ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ண முடியாதா, நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள், நீங்கள் போய் ரெடி ஆகுங்க அப்படின்றாங்க. பூமியும் ரெடி ஆகிட்டு அவங்களோட நாட்டியத்தை ஆடுறாங்க. எல்லோரும் கண்டு வியக்கிறாங்க, எல்லோரும் சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுறாங்க. அந்த இதை ஜட்ஜஸ்க்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுக்கடுத்து இதில் 3 பேர் ஆடியிருப்பாங்க. கடைசியில் இதில் யாராவது ஒரு டீமை எலிமினேட் பண்ணி தான் ஆகணும். ஆனால் அந்த டீம் வந்து இதில் எங்களுக்கு என்ன யாரை எலிமினேட் பண்ணனே எங்களுக்கு தெரியல, 3 டீமுமே ரொம்ப சூப்பராக ஆடினீங்க, அதனால் நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு நான் 3 டீமுமே செலக்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. சாதனாவுக்கு வந்து ரொம்ப இதாகிடும், ரொம்ப எரிச்சலாகிடுவாங்க. அதுக்கடுத்து எல்லோரும் எழுந்திரிச்சு போனோன்னா சாதனா வந்து இவங்க ககன் சாதனாவை கூப்பிட்டு இது இன்டைரக்டாக பேசுவாங்க. என்னது நீங்கள் நேர் வழியில் இது பண்ணி தான் காப்பாற்றிருக்கணும், இந்த மாதிரி குறுக்கு வழியெல்லாம் யோசிச்சு இது பண்ணிங்கன்னா அது கண்டிப்பாக உங்கள் பேக் ஃபயர் தான் ஆகும், நாங்கள் நேர் வழியில் தான் வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருப்பாங்க. அடுத்து இங்கே நட்சத்திரா ரூமில் வந்து அவள் கை காலெல்லாம் கட்டு போட்டிருப்பா, ஃபுல்லாக அலர்ஜியாக இருக்கும். திரும்ப சரி வந்து உன் கையை காட்டு, ஏதோ நெஹந்தி போட்டியாமல் என் பேர் நீ போட்டுக்கிட்டியா அப்படின்னு காட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அதெல்லாம் காட்ட முடியாது, போடான்னு சொல்லிட்டு இருப்பான். உடனே அதுக்கடுத்து கையை பார்த்துருவான். இந்து தான் நேற்று சொன்னாலே பூமி இடத்துல நீ தான் உட்காந்து போட்டுக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கடுத்து அவள் கையை பார்த்தா ஃபுல்லாக கட்டுக்கட்டாக போட்டிருப்பான். உடனே அதுக்கடுத்து அவனையும் சரியே கண்டுபிடிச்சிருவான், ஓ உங்கள் அம்மா பண்ணி வச்ச வேலையை தான் நீ பூமி இடத்துல போட்டனால உனக்கே பேக் ஃபயர் ஆகிட்டா அப்படின்னு சொல்லி சரி வந்து கண்டுபிடிச்சிருவான். அப்படிலாம் ஒன்றும் இல்லையே, நான் எனக்கு ஒத்துக்கல, என் ஸ்கின்னுக்கு ஒத்துக்கல அப்படின்னு சொல்லிட்டு நட்சத்திரா சொல்லுவாள். ஆனால் அதெல்லாம் நம்ப மாட்டான். நான் இப்போயே போய் இது மாமா கிட்டே சொல்கிறேன் அப்படின்னு சொல்லுவான். இதே சொல்லாதடா, சரி என்ன பண்ணு, எனக்கு முத்தம் கொடுக்கணும் அப்படின்பா. உடனே அதுக்கடுத்து கொடுக்க மாட்டேன், அதெல்லாம் இல்லை, நான் போய் சொல்கிறேன், மாமா கிட்டே போய் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லுவான். சரி அதுக்கடுத்து தேடி கொடுத்து தொலைறேன்டா உட்கார்றா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கடுத்து அவள் கன்னத்தில் கொடுத்துட்டு ஓடிடுவா. இங்கே அப்புறம் வந்துட்டு இங்கே ககன் பூமி வந்து அதுக்கப்புறம் ஹாப்பியாக வண்டியில் வீட்டுக்கு வந்துட்டு இருப்பாங்க. காரில் வந்துட்டு இருந்தோன்னா பூமி வந்து அவளோட தேங்க்ஸை சொல்லிகிட்டே இருப்பாள். தேங்க்ஸ் மாமா, நீங்கள் மட்டும் இல்லைன்னா இன்றைக்கி இந்த இது நடந்திருக்காது, கரெக்டான நேரத்துக்கு வந்தீங்க, கரெக்டாக எனக்காக இவ்வளோ பண்ணுறீங்க, நான் ரொம்ப கொடுத்து வச்சோம் மாமா அப்படின்னு சொல்லிட்டு பூமி வந்து பேசிகிட்டு இருப்பாள். உடனே அதுக்கடுத்து அவள் முத்தமும் கொடுப்பா காரில் வச்சு. உடனே அவன் இறங்கு அப்படின்னு கோமம் வந்து வச்சுட்டு சொல்லுவான். உடனே அதுக்கடுத்து வெளியே வந்தோடனே இறங்கி நின்னோன்னே என்னை கட்டி பிடிச்சி கொடு அப்படின்னு சொல்லுவான். உடனே அதுக்கடுத்து அவங்களும் பூமியும் அவங்கள ககனை ஹக் பண்ணிட்டு கொடுப்பாங்க. உடனே ஏன் நீங்கள் எனக்காக தான் பண்ணீங்களா, உனக்காக இல்லை, நீ உங்கள் அம்மாவோட கனவை சுமக்கிற, சோபா சந்திரன் அத்தைக்காக நான் இதெல்லாம் பண்ணுறேன், அவங்களோட கனவை நீ சுமந்து நீ அதுக்காக பண்ணணும், நீ இவ்வளோ பண்ணுற, இதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், எத்தனை இடங்கள் வந்தாலும் நான் காப்பாற்றுவேன் அதுலேருந்து அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து சாதனா கிட்டே அவன் வந்து சொல்லியிருப்பான். எனக்கு எப்படி பூமி கடத்தப்பட்டான்னு தெரிஞ்சதுன்னா நீ அபூர்வாட்ட ஃபோன் பண்ணி பேசினில்ல, அதை நான் கேட்டேன், அதனால உனக்கு தான் பெரிய தேங்க்ஸ் சொல்லணும், பூமி இருக்க இடத்த எனக்கு சொல்லி கொடுத்ததே நீ தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாதனா கிட்ட சொல்லுவான். சாதனாக்கு இன்னும் ரொம்ப எரிச்சலாயிரும். இதுதான் மக்கள் இன்னைக்கான ரிவ்யூ. உங்களுக்கு நாளைக்கான ரிவ்யூ வேணும்னா மறக்காமல் சீரியல் குட்டி ரிவ்யூ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் உங்கள் தாட்ஸ் என்னன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தா அந்த ஹை பட்டனையும் தட்டி விடுங்க மக்களே. நன்றி, நாளை சந்திப்போம், பாய்.